வைகை நதி தென்மதுரை வைகை நதி. யாத்தே ஒத்த பொம்பளை பிள்ளைய பத்தி இப்படியா பறி கொடுக்கணும் நானு? அந்த அரவிந்தன் சார் அழகா பொண்ணு கேட்டார் இவளை, அங்க சம்மதிச்சிருந்திருக்கலாம். என் பிள்ளை தலையெழுத்து இப்படி ஆயிப்போச்சே. ஏதே அழாதீங்கதே, ஒன்றும் ஆகாது பிள்ளைக்கு. இதுக்கு மேலே என்ன ஆகணும்? என் பிள்ளைய பறி கொடுத்துட்டேனே. ஐசியூ வாசல்ல நின்றுட்டு இருக்கோம். இப்படி எல்லாரும் அழுது புலம்பிக்கிட்டு இருந்தேன்னா டாக்டர்ஸ் வந்து எல்லாரையும் வெளியே அனுப்ப போறாங்க பாருங்க. இப்போ காயத்ரிக்கு ட்ரீட்மெண்ட் தானே போய்கிட்டு இருக்கு. அவளுக்கு ஏதோ ஆயிட்ட மாதிரி நீங்களே எதுக்கு கற்பனை பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க? இங்க வர சாலினி, அவங்க வேதனை அவங்களுக்கு தான் தெரியும். உனே கணக்கா இந்த நிலைமையில 4 மணி பூ வச்சுக்கிட்டு தெரிய முடியாது எங்களாலாம். மதனி எப்பவும் போல காலையில நேரத்துல எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகி தலை சீவி பூ வச்சிருக்காங்க. இவன் இப்படி மறந்து குடிப்பான்னு அவங்களுக்கு என்ன தெரியும்? இல்ல சொல்லிட்டு குடிச்சாளா? மலர் பேசாம இருங்கடா. நீங்க இருங்க பாட்னர். அப்படின்னாலும் வீட்டில் எவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது எப்படித்தான் இப்படியெல்லாம் சீவி சிங்காரிச்சு 4 மணி பூ வைக்கிறதுக்கு மனசு வருதோம்மா. புதுசாக கல்யாணமானவங்க எப்பவும் சீவி சிங்காரிச்சு அழகா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. சிலர மாதிரி எந்நேரமும் கவனம் போட்டுக்கிட்டே சுத்திக்கிட்டு இருப்பாங்களா? உங்க தங்கச்சி என்ன பேச்சு பேசுறான்னு பார்த்தீங்களாங்க? ஏய் இந்தா மலரு, வாய் அடக்கு. ஆமா, நீ எப்பவும் என்னைய மட்டுமே அடக்கு. கோபாலா, என்ன சூசைட் அட்டம்ப்ட்னா நீ உன் ஸ்டேஷன்ல கேஸ் எடுக்கணும்ல? பெரியவனே நீ வேற சும்மா இரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னத்தை பாத்துக்கிடுவ? ஆளுக்கு ஒரு நியாயமா? இங்க பாரு, காயத்ரிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குல்ல, பேசாம இரு. இங்க பாரு நடுவனே, காயத்ரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவளை தற்கொலைக்கு தூண்டி இருக்கிறதுக்கு கண்டிப்பா நீ கேஸ் ஃபைல் பண்ணியே ஆகணும். யார் மேல? உங்க தம்பி மேலதான். நல்லா இருக்கே. என்னத்துக்கு? வீட்டுக்குள்ள வந்த பிள்ளைய கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினான் அவளை. ஆமா, நான் கூட தான் அவளை அடிச்சேன். என் மேலே கேஸ் போடு. போடத்தான் போறோம். மலர் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கடா. நீங்க என்ன பார்ட்னர்? அவன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். அமைதியாருன்னு இருக்கீங்க. நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதை மத்தவங்க காப்பாத்தலைனாலும் நம்மளாவது காப்பாத்த வேண்டாமா? அப்ப நாங்கெல்லாம் மரியாதை இல்லாதவங்கன்னு சொல்றீங்களோ? அமைதியா இருங்க, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குல்ல, பாப்போம். பெரியவனே நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீ என்னடா, இதுவே நம்ம பக்கத்து வீட்டுல வேற யார் வீட்லயாவது நடந்திருந்தா நீ உடனே போய் என்னன்னு விசாரிப்பியா இல்லையா? அதுதானே உன்னோட டியூட்டி. சரி கொஞ்சம் அடக்கி வாசி. வள்ளி கொஞ்சம் அமைதியா இருப்பா. புள்ள அங்க என்ன கதையா இருக்காளோ தெரியல. நீ வேற பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. சும்மா இருங்க ஆச்சி. நீ சும்மா இருப்பா. ரெண்டுமே நம்ம பிள்ளைங்க. ஒரு பிள்ளைக்கு பார்த்து ஒரு பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. யாரு என்ன சொன்னாலும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கத்தான் போறேன். ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ எடுத்துக்கிட்டு தானே ஆகணும். பெரியவனே கொஞ்சம் சும்மா இரு. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு ஊதி ஊதி பெருசாக்காத, பேசாம இரு. அப்படி அவர் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை நீங்க எடுத்தீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவேன். ஏமா அவன் தான் அப்படி பேசிட்டு இருக்கானே, நீயாவது கொஞ்சம் அமைதியா இரு. நம்ம எந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம், எப்படிப்பட்ட நிலைமையில நின்றுட்டு இருக்கோம்? அது எனக்கு புரியறதுனால தான் நான் அமைதியா இருக்கேன். உங்க அண்ணனை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க, இல்லைன்னா நான் வேற ஏதாவது பேசிடுவேன். சரிம்மா, அவன் மாட்டுக்கு பேசிட்டு போறான்னு விடு. அப்படியெல்லாம் விட முடியாதுங்க. பேசுறது என் தம்பிய. உன் தம்பினாலும் தப்பு பண்ணியிருக்கான்லமா. உங்க வீட்டுக்குள்ள வேற யாராவது ஒரு ஆம்பளை நுழைஞ்சு உங்க பொண்டாட்டியை 2ஆம் தரமா எனக்கு கட்டி வையின்னு கேட்டா என்ன செய்வீங்க? கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவீங்களா இல்ல சரின்னு கட்டி வைப்பீங்களா? என்னம்மா? என் மானமே போகுது. ஏன் ஷாலினி? அக்கா நீ கொஞ்சம் அமைதியா இருக்கா? இப்படி பேசுறவங்க கிட்ட எல்லாம் அமைதியா இருக்கக்கூடாதுடா தம்பி. இது என் வீட்டு பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். நீ பேசாம இரு. இங்க பாருங்க, உங்க அண்ணன் வேணா அப்படி தான் பொண்டாட்டியை வேற யாருக்கும் கட்டி வைப்பாரோ என்னமோ. எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் மான ரோஷம் உள்ளவங்க. அப்படித்தான் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவோம். போதுமா? என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ படுத்தியாச்சு. என்னடி என்னை என்ன பேச்சு பேசுறா? அவ அப்படி பேசுனா? நீங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தீங்கனாலே போதும். பெரியவனே, உனக்கு ஒரு நாளைக்கு இருக்குடி. இவளுக்கு மட்டும் சரியாகி வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. ஏப்பா மலரு, நீயாவது கொஞ்சம் அமைதியா இருடா. நீ அமைதியாவே இருக்கிறதுனால தான்டா நான் பேசுறேன். சரி, அவளுக்கு முதல்ல என்னன்னு பாப்போம், அப்புறம் பேசுவோம் எதுனாலும். குடும்பம் மொத்தத்தையும் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல நிப்பாட்டி வச்சிருக்கா. இதுக்கு மேல நான் என்ன பேசணும்? அவ இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணமே உன் தம்பி தாம்மா. ஆமாமா, நேற்று நைட்டு வீட்டுக்கு கிளம்புனவங்கள அங்கே போய் அந்த பிள்ளை தனியாக தானே இருக்கணும், இங்கே ஆளும் பேருமா நாங்கள் இருக்கோம் பார்த்துக்கிறோன்னு சொல்லி தங்க வச்சது நீங்கள் தானே. இதான் பார்த்துக்கிற லட்சணமா? எங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. அவளுக்கு சும்மாவே பேசுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? ஏம்மா இந்தாம்மா, நாங்கள் ஒன்றுமே பேசலம்மா. அப்படி அமைதியாக இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. அப்படித்தான் பட்டு பட்டுன்னு உடனே கொடுத்துடணுமே. நீ இல்லாட்டி இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. மலர், சண்டையை நிறுத்த போறீங்களா இல்லையா? அவன் பேசாம இருந்தா நானும் பேச மாட்டேன் பாட்னர். உங்க சித்தி சித்தப்பாவுக்கு ஆறுதலா இருங்கடா. அதை விட்டுட்டு சண்டை போட்டுட்டா இருப்பீங்க இப்படி.
ஆறுதல் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஒழுக்கம் இல்லாம பிள்ளைய வளர்த்தா இப்படி அசிங்கப்பட்டு தான் ஆகணும். மலர் மலர் போதும்மா போதும். ஏற்கனவே ரொம்ப வேதனையில இருக்காங்கடா. அப்படின்னா நம்ம மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கமா பார்ட்னர்? ஒத்த பொம்பளை பிள்ளைன்னு சொல்றாங்கல்ல, அந்த ஒத்த பொம்பளை பிள்ளைய பாத்துக்கிட முடியலையா அவங்களால? ஒரே ரூம்ல தானே இருந்திருக்காங்க 2 பேரும். இல்ல எங்க வீடு என்ன பெரிய பேலஸா? இருக்கிறது ஒரு 4 ரூம். அந்த 4 ரூமுக்குள்ள சுத்தி சுத்தி எங்க போனாலும் ஆளுங்க இருப்பாங்க. இவளுக்கு முதல்ல எங்க இருந்து விஷம் கிடைச்சது? அப்படி கிடைச்ச விஷத்தை இவ குடிக்கிற வரைக்கும் யார் பாத்துக்கிட்டு நின்னாங்க? இந்த பேச்செல்லாம் கண்டிப்பா பேசணும், இந்த கேள்வியெல்லாம் கண்டிப்பா கேட்கணும். ஆனா அதுக்கு இது இடம் இல்லடா. அவங்களுக்கு சரியாகி நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் பேசிக்கலாம். இப்ப இங்க வச்சு ஏதாவது பேசி தேவையில்லாம பிரச்சனை ஆயிடக்கூடாது. அதைத்தான் சொல்றேன், அமைதியா இருங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அத்தனை பழியும் நம்ம மேலதான் திரும்பும். கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. நடுவனே மலர் சும்மா இருடா. நீ இருடா. உங்க வீட்ல இத்தனை பேர் இருக்கும்போது அவ எப்படி அந்த விஷத்தை சாப்பிட்டா? அவளுக்கு யார் அந்த விஷத்தை வாங்கி கொடுத்தது? என் தங்கச்சி இப்படி எல்லாம் பண்ணிட்டா உங்க வீட்ல வச்சுன்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணு. உங்க வீட்டு பொண்ணு ஒன்று எங்க வீட்டில் இருக்குல்ல, அந்த பொண்ணு கூட கொடுத்துருக்கலாம். பெரியவனே சும்மா இருடா. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நாங்க யாருமே விஷ பாட்டில கைவசம் ஸ்டாக் வச்சிருக்கிறது இல்ல. வெளியவும் நேற்று நைட்டு நாங்க போகல. வெளியே போனவங்க யாரும் அவங்க வாங்கிட்டு வந்து கூட கொடுத்துருந்துருக்கலாம். அப்ப கண்டிப்பா விசாரிங்க. நீயாவது கொஞ்சம் சும்மா இருமா. ஐயோ என் பிள்ளைய வச்சு ஆளாளுக்கு இப்படி எல்லாம் பேசுறாங்களே. மலர் இப்ப நான் இங்க இருக்கவா இல்ல கிளம்பவா? நான் ஒன்றும் பேசல. மேம் பேஷண்ட் எப்படி இருக்காங்க? முதல்ல எதுக்கு இவ்வளவு கூட்டமா நிக்கிறீங்க? அது ஒரு பதட்டத்துல தான் மேம் அப்படி நின்றுட்டு இருக்கோம். அந்த பக்கம் போயிடுவோம். பொண்ணு எப்படி இருக்கு? சரியான நேரத்தில் கொண்டு வந்ததுனால காப்பாத்தியாச்சு. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சொல்லுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஓகே, கூட்டம் போடாம கொஞ்சம் கலைஞ்சு போங்க. முருகா, என் பிள்ளைய நல்லபடியா காப்பாத்தி கொடுத்துட்டேன். உனக்கு பாலாபிஷேகம் பண்றேன்ப்பா. சரி முத்துமணி, அதான் பிள்ளை பொழைச்சிட்டல, அழாத கண்ணத்தோட. ஏதே அழாதீங்க தே. அதான் காயத்ரிக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, காப்பாத்தியாச்சுல்ல, பயப்படாதீங்க. சரியா போயிடும் இனிமேல். என்னத்த சரியா போகும்? பிரச்சனை அப்படியே தானே இருக்கு. புள்ள பொழைச்சிருச்சுல்ல, நம்ம மற்றதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஏமச்சான், அவங்க என்ன மருந்து குடிச்சாங்க? அது ஏதோ ஒரு பூச்சி மருந்து பாட்டில் பக்கத்துல கிடந்தது. நான் அவசரத்துல என்ன ஏதுன்னு பார்க்கல, வண்டி எடுக்க போயிட்டேன். சரி, அந்த மருந்து எப்படி உங்க வீட்டுக்கு வந்தது? நீங்க ரெகுலரா வாங்குவீங்களா? அது எனக்கு தெரியாது, ஆச்சிக்கிட்ட தான் கேட்கணும். ஆச்சி, நீங்க அது மருந்து வாங்குவீங்களா? கொல்லை பக்கத்துலயும் மாடியிலையும் தோட்டம் போட்டிருக்கோம்லையா, அதுக்கு தொலைக்கிறதுக்கு வாங்கி வச்சிருப்பேன் ஆச்சி. ஆனா அதை வீட்டுக்குள்ள கொண்டு வர பழக்கம் எல்லாம் இல்லையா. கொல்லை பக்கத்துலயே தான் மாடக்குழியில வச்சிருப்பேன். வசதியா போச்சுன்னு எடுத்து வாயில ஊத்திட்டா போல. சரி இந்தா சின்னவனே. என்னடா? சித்தி சித்தப்பா ஆச்சி எல்லாரையும் கூட்டிட்டு போய் டீ வாங்கி கொடுத்து சித்த நேரம் அங்கிட்டு உட்கார வை. பதட்டத்தில் இருக்காங்க பாவம். சித்தப்பா வாங்க, சித்தி வாங்க. இருக்கட்டும்யா, என் பிள்ளை முகத்தை பாக்குற வரைக்கும் பச்சை தண்ணி கூட இறங்காது எனக்கு. பிள்ளைய பாக்குறதுக்கு உங்களுக்கு தெம்பு வேணும்ல சித்தி, வாங்க. அதான் என்னன்னு சொல்லிட்டாங்கல்ல, இதுக்கு மேலே இங்கே நின்று அப்புறம் சத்தம் போடுவாங்க, வாங்க. முத்துமணி வா, கொஞ்சம் தண்ணியாவது குடி வா. இந்தா நீயும் போ. நீங்க எங்க போறீங்க? நான் போய் கடையை திறந்து வச்சுட்டு வரேன். இந்தா நடுவனே, என்னென்ன ப்ரொசீஜர்னு பார்த்து செய். நீ போப்பா அங்கிட்டு. நீ செய்யலைன்னா நானே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அவர் எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை நீங்க எடுத்து மட்டும் பாருங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ கொஞ்சம் பேசாம இரு. உங்க வீட்லயும் இருக்க மாட்டேன், உங்க கூடயும் இருக்க மாட்டேன். கிளம்பி என் தம்பி வீட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். அப்படி ஒன்றும் பண்ண மாட்டேம்மா, நீ கொஞ்சம் பேசாம இரு. தம்பி, நீ இங்க இருந்ததெல்லாம் போதுமியா, நீ வீட்டுக்கு கிளம்பு பிள்ளைய கூட்டிட்டு. நீ இருக்கா, பாத்துக்கலாம் விடு. என்னத்தடா பார்க்க போற? உன்னையும் சின்னவனையும் பேசுற பேச்சையெல்லாம் கேட்டுட்டு என்னையாலையெல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்க முடியாது. மாப்பிள்ள, அவங்க பேசுனதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்ல பேசட்டும், எவ்வளவு பேசணுமோ பேசட்டும். என்னதான் பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன். மாப்பிள்ள சாரி மாப்பிள்ள, இவ இப்படியெல்லாம் கிறுக்குத்தனமா பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பெரியவன் உங்க தலையை உருட்டுவான்னு நினைக்கவே இல்லை. அதான் சொல்றேன்ல மச்சான், என்ன பண்ணணுமோ பண்ணட்டும், பாத்துக்கலாம். ஏக்கா, நீ மலரை கூட்டிட்டு அங்கிட்டு போய் உட்காருங்க, 2 பேரும் போங்க. தம்பி இருக்கேன்யா. இல்லக்கா, அங்க சேர் போட்டிருக்காங்கல்ல, அங்க போய் நீங்க 2 பேரும் உட்காருங்க. நாங்க 2 பேரும் இங்க இருக்கோம், எதுவும் கூப்பிட்டா நாங்க பாத்துக்கிறோம். சரியா, மலரு வா. இருக்கிற 50 பேரை அலக்கழிச்சுக்கிட்டு இருக்கா. சரி சரி, புலம்பாம போ. சரிடா, முறைக்காத போ. என்ன புதுசா வாடா போடான்னு சொல்றேன்? சரிம்மா, போ போ, உட்காரு போ. மாப்பிள்ள,
எங்க அண்ணன் அப்படிலாம் உங்க தம்பி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட மாட்டான். கவலைப்படாதீங்க. என்ன எது கவலைப்படுறதா? கொடுத்து தான் பார்க்கட்டுமே. இல்ல அப்படியே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நான் அதை எடுத்துக்க மாட்டேன். ஷோ எப்பா, யாரைத்தான் சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. எல்லாரும் என் தலையை தான் உருட்டுறாங்க. என்ன வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இப்பதான் ஒரு 10 நிமிஷம் ஆகுது. பிளான் சக்சஸா? சக்சஸ். நீங்க சொன்ன மாதிரியே மருந்தையும் குடிச்சாச்சு, இப்ப பிள்ளையையும் காப்பாத்தியாச்சு. காயத்ரி இதுக்கு ஒத்து வந்துட்டாளா? ஒத்து வராம பேசின பேச்சு அப்படி. என்ன பேசுனீங்க? அதுவா? காயத்ரி தப்பு மேல தப்பு பண்றதே. ஆமாடி, எல்லாரும் உன்னையும் தப்பா பேசுறதும் இல்லாம என்னையும் அப்பாவையும் பேசுறாங்க. ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற? அசிங்கமா இருக்குடி. மாமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேம்மா. அது ரொம்ப தப்பான விஷயம் காயத்ரி. உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? ஏம்மா, ஊருக்குள்ள நிறைய ஆம்பளைங்க 2 கல்யாணம் பண்ணியிருக்காங்கம்மா. இது ஒன்றும் பெரிய தப்பான விஷயம் கிடையாது. நானும் அக்காவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி ஒத்து போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. என் சைடுல இருந்து அக்காவுக்கு நான் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன். அவளும் முக்காவாசி நேரம் வீட்டில் இருக்கவே மாட்டா. ஊர்வம்புன்னு சுத்திக்கிட்டு இருப்பா, இல்லைன்னா ஐஎஃப்எம் ஸ்டேஷனுக்கு வேலைக்கு போயிடுவா. எங்களுக்குள்ள பிரச்சனை வராதுமா. நீங்க கல்யாணத்தை மட்டும் பண்ணி வைங்க, பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். பட்டு பட்டும் புத்தி வரலையடி உனக்கு. நான் என்ன செய்வேன்? என்ன சொல்றா காயத்ரி? என்ன சத்தி சொல்றா? சொன்னதையே சொல்றாயா? சரி, நீங்க போங்க, 2 பேரும் சாப்பிடுங்க. காயத்ரிக்கும் சாப்பாடு எடுத்து வைங்க, நான் அவளை சாப்பிட கூட்டிட்டு வரேன். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாப்பா வள்ளி. அண்ணே நான் சொன்னா கேப்பா. நீங்க போங்க, சாப்பாடு எடுத்து வைங்க, நான் கூட்டிட்டு வரேன். சரியா, கூட்டிட்டு வா. வா முத்துமணி வா. காயத்ரி, யார் சொன்னாலும் என்னோட முடிவு ஒண்ணுதான். மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீ இப்படியெல்லாம் பண்ணேன்னா எல்லாருக்கும் உன் மேல கோவம் தான் வரும் காயத்ரி. எல்லாரும் கோவப்பட்டு வெறுத்து உன்னை திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர நீ நினைக்கிறது நடக்காது. அண்ணே நீங்களே சொல்லுங்க, நான் நினைக்கிறது ஆசைப்படுறது தப்பா? தப்புன்னு எப்படி நான் சொல்லுவேன் என் தங்கச்சி ஆசைப்படுற விஷயத்த? அண்ணே உங்களுக்காவது புரியுதா? புரியாம என்னடா? ஆனா நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா எல்லாருக்கும் உன் மேல கோவம் தான் வரும். நீ நினைக்கிறது நடக்காது. முக்கியமா மலர் மாப்பிள்ள உன்னை வெறுத்து ஒதுக்கத்தான் செய்வாரே தவிர எப்படி உன்னை கட்டுவாரு? அவர் தம்பிக்கிட்டையும் அவர் கொண்டாட்டிக்கிட்டையும் போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்தேன்னா எப்படி நீ நினைக்கிறது நடக்கும்? அதானே. இங்க பாரு, யாருக்கும் உன் மேல கோபம் வரக்கூடாது. எல்லாருக்கும் உன் மேல இறக்கம் தான் வரணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? அண்ணன் ஒரு ஐடியா சொல்றேன், சரியா? அது மாதிரி நீ செஞ்சேன்னு வச்சுக்கோ. பாடுறா, இந்த பிள்ளை மாமனுக்காக உசிரையே கொடுக்க துணிஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி மட்டும் எல்லார் மனசுலயும் ஒரு இறக்கத்தை நீ சம்பாதிச்சிட்டேன்னு வையேன், நீ நினைக்கிறது நடக்கும். மலர் வீட்டுக்காரரும் இந்த பிள்ளை நம்ம மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கா அப்படின்னு நினைச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உன் காதலை அவர் புரிஞ்சுக்கிடுவாரு. என்ன செய்யணும்? சூசைட் அட்டென்ட் பண்ணணுமா? கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட. நானே அந்த பிளான்ல தான் இருக்கேன், ஆனா பயமா இருக்குனே. ஒன்னும் பயப்படாத, அண்ணன் இருக்கன்ல, அண்ணன் உன்னை காப்பாத்திடுறேன். எப்படினே? தூக்கு போட்டுக்கணுமா? அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. அப்புறம் நம்ம வீட்டில் எப்போவுமே பூச்சி மருந்து இருக்கும். தோட்டத்துக்கு தொளிக்கிறதுக்கு ஆச்சி வாங்கி வச்சிருப்பாங்க, அதை குடிச்சிரு. ஐயோ, நீ குடிடா. நீ குடிச்ச உடனே உன்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிடுவோம். பயமா இருக்குனே. இங்க பாரு, அதை எப்படி குடிக்கிறது என்ன ஏதுங்கிறதெல்லாம் ஒரு முறை இருக்கு. கொஞ்சமா குடிச்ச அடுத்த நிமிஷமே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுவோம். உடனே க்ளீன் பண்ணிட்டோன்னு வை, ஈஸியாக காப்பாற்றிடலாம். நான் எப்போ என்ன ஏதுன்னு சொல்கிறேன். வீட்டில் எல்லாரும் இருக்கிற நேரம் நீ குடிச்சிரு. நீ குடிச்ச உடனே அன்னை குய்யா முறையோன்னு கத்தி உன்னை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிடுறேன். பயப்படாத என்ன? சரிண்ணே. அப்படி மட்டும் நீ செஞ்சுட்டேன்னு வை, நீ நினைச்சது நடந்துரும். யாரும் உன்னை ஒரு குறை சொல்ல மாட்டாங்க. மாமா என்ன ஏத்துக்கு வரா? கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். இல்லைண்ணே, என்னை காப்பாத்திடுறீங்கல்ல. அப்புறம் சரி இந்த பிள்ளை தான் பிழைச்சிக்கிடுச்சுல அப்படின்னு மறுபடியும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருனா? அதுக்கும் ஒரு ரூட் இருக்கு. என்னண்ணே? இன்னைக்கு மாப்பிள்ளையோட தம்பி உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினானா? ஆமாண்ணே, அசிங்கமா போச்சு எனக்கு. அதனால மன உளைச்சல் தாங்காம தான் நீ இந்த மாதிரி சூசைட் பண்ணிட்டேன்னு சொல்லி நான் சொல்றேன், மிரட்டுறேன். எங்க வீட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணி அவளுக்கு வாழ்வு கொடுங்க, இல்லாட்டி அவ மறுபடியும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிடுவா. எங்க பிள்ளையோட உயிருக்கு நீங்க உத்தரவாதம் கொடுங்க, இல்லைன்னா உங்க தம்பி மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவோம்னு சொல்லிடுவோம். சரிங்கண்ணே. சரி சரி, இப்ப சாப்பிடவா? யாரை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது, நம்மளை பத்தி மட்டும்தான் நம்ம கவலைப்படணும். வா வா, வந்து சாப்பிடு. சரிங்கண்ணே. வாடா, வா வா வா, அண்ணன் இருக்கேன் உனக்கு, வா. நீ இது வரைக்கும் எதை கேட்டு நாங்க இல்லைன்னு சொல்லியிருக்கோம், இதை இல்லைன்னு சொல்றதுக்கு? வாடா பிள்ளை, வா, வந்து எந்திரிச்சு சாப்பிடு, வா. என்னங்க, நான் சொன்னதை அப்படியே அச்சு பிசகாம சொல்லியிருக்கீங்க. பின்ன நீங்க கொடுத்தது சூப்பர் ஐடியாவாச்சே. ஆமா ஆமா,
இந்த கருப்பை இருக்கானே அவன் தம்பின்னா போதும் உடனே உருகிடுவான். அதில் இப்போ பொண்டாட்டியும் கூட சேர்ந்துக்கிட்டாளா? ஆமாம்மா, அவர் தம்பியை காப்பாத்துறதுக்கு தானே இவ குறுக்க புகுந்து தலையில் வெட்டு வாங்கினா. கண்ணுக்குட்டியை உள்ளே இழுத்து விட்டோன்னு வைங்க, காளமாடும் பசுமாடும் தன்னால் வழிக்கு வரும். கொழுந்தனுக்காக உயிரையே கொடுக்க துணிஞ்சவ புருஷனை விட்டு கொடுக்க மாட்டாளா? கரெக்டு. பொண்டாட்டி சொன்னால் எதைனாலும் செய்கிறவன் அந்த பொண்டாட்டிக்காக இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா? பண்ணுவான். சரி, இதனால நமக்கு என்ன லாபம்? அவன் மட்டும் 2வது ஒரு கல்யாணம் பண்ணட்டும், ஊருக்குள்ள அவன் மரியாதையை எப்படி குறைக்கிறதுங்கிறத நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார், எனக்கு என்ன லாபம்? லாபம் இல்லாமல் எந்த காரியத்தையாவது நீங்கள் செய்வீங்களா? பார்த்துக்கலாம், விடுங்க. இல்லை, என் பத்திரம் அவர்கிட்ட இருக்கு. அவன் மரியாதையாக போனதுக்கப்புறம் வெளியில் எப்படி தலை காட்டுவான்? அவன் கம்பெனியை என்ன பண்ணணுங்கிறத நான் பார்த்துக்குவேன். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் சொன்னதை மட்டும் செஞ்சு கொடுங்க போதும். சரிங்க சார். நம்ம ஒரு திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை நடத்தணும். ஆனால் நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலை. இப்போ நடக்கிறத நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட வேண்டியதான். இதையே தான் சார் இப்போ என் பொண்டாட்டிக்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன். கரெக்டு, அப்படித்தான் இருக்கணும். சரி, அப்போ நான் போய் ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கட்டா? காயத்ரி அழுதுகிட்டு தான் இருப்பா. போங்க. எம்மாடி, இவன் சரியான வில்லனாக இருப்பான் போல. இவங்கிட்ட எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். நம்ம பத்திரம் மட்டும் கைக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பயம் இல்லை. காயத்ரிக்கும் அவள் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை கிடச்சிரும். பார்த்துக்கலாம். இவன்லாம் ஒரு ஆள் சொந்த தங்கச்சியவே என்ன வேலைக்கு யூஸ் பண்ணுறான் பாரு. ஆனால் நடக்கிற எல்லாத்தையும் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிடணும். என்னை வேண்டான்னு சொன்ன காயத்ரியை பழி வாங்குறதுக்கு நமக்கும் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். மருந்து குடிக்கிறதுல செத்தா அது ஒரு பக்கம் நமக்கு பழி வாங்கின லாபம். ஒருவேளை பழச்சிட்டா கருப்பனுக்கு கட்டி வச்சு அந்த பக்கம் லாபம். எப்படியா இருந்தாலும் அரவிந்தா, உனக்கு லாபம் தான்டா. காலையில் ரெடியாக மாலை வாங்கி வைக்கணும். ஒருவேளை மருந்து குடிக்கிறதுல எசகு பிசக ஆகி அந்த பொண்ணு செத்து போச்சுன்னா மாலையை அந்த பொண்ணுக்கு போட்டுற வேண்டியதான். இல்லை, அந்த பொண்ணு பொழைச்சிருச்சுன்னா கருப்பனை அவன் தம்பியை வச்சு பிளாக்மெயில் பண்ணி கல்யாணத்தை முடிச்சு வச்சு அந்த மாலையை அவங்க 2 பேருக்கும் கழுத்தில் போட்டுற வேண்டியதான். எப்படி ஆனாலும் மாலை கன்ஃபார்ம். பிள்ளை எப்பங்க கண்ணு முழிப்பா? இப்போ முழிச்சிருவான்னு சொல்லி தானே நம்மளை பார்க்க விட்டுருக்காங்க. வாடி வதங்கி போன வெத்தலை கொடி மாதிரி கிடக்க என் பிள்ளை. சித்தப்பா, டாக்டரை பார்த்துட்டு தான் வர்றேன். இனி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையா. இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கும் இருந்துட்டு நாளைக்கு சாயங்காலமா டிஸ்சார்ஜ் பண்ணி போயிடலான்னு சொல்றாங்க. சரிப்பா. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா அப்சர்வேஷன்ல இருந்துட்டா அதுக்கப்புறம் ஒன்றும் பயம் இல்லைன்னு சொல்றாங்க. சரிப்பா, அவங்க சொல்ற மாதிரி செஞ்சிடலாம். நடுவனே, கம்ப்ளைண்ட் எப்போ ஃபைல் பண்ண போற? இவன் ஒருத்தன். மலரு, இங்கே ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் ஷாப் இருக்குல்லத்தா, அங்கே தூக்க மருந்து வாங்கி ஒரு 30-40 மாத்திரையை முழுங்கிரு. ஹாஸ்பிட்டல்லையே தானே நம்ம இருக்கோம், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. பக்கத்து பெட்லேயே உன்னையே அட்மிட் பண்ணிடலாம். வயிற்ற க்ளீன் பண்ணி ஈஸியாக காப்பாற்றிடலாம் உன்னைய. கண்ணு முழிச்ச அடுத்த நிமிஷம் நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. என் பிறந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்னை என் புருஷனை பிரிக்க பார்க்குறாங்க அப்படின்னு என் புருஷன் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவார். என்னம்மா, எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? நான் உங்ககிட்ட பேசலைங்க, என் நாத்தனாருக்கு புத்திசாலித்தனமான ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவள் வாழ்க்கையை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு. இது புத்திசாலித்தனமான ஐடியாவா? ஏமா, என் பிள்ளை உயிருக்கு போராடி இப்பதான் பொழைச்சு வந்திருக்கா. ஏமா இப்படி முட்டாள்தனமா பேசுறீங்க? முட்டாள்தனம்னு உங்களுக்கு புரியுதா? அப்ப சரி, மலரு நீ திரும்ப. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சான். ஏமா? இல்ல, அவங்களுக்கு புரிஞ்சிருச்சான். உங்களுக்கு புரியலைன்னா நான் வேணா மாத்திரை சாப்பிடட்டுமா? ஏம்மா, எங்க பிள்ளை பண்றது தப்பான காரியம்னு எங்களுக்கே புரியுது. ஆனாலும் பிள்ளைய பெத்துட்டோம்மா. பறிகொடுக்க இருந்து இந்த இப்ப காப்பாத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம். நீ கொஞ்சம் பேசாம இருமா. உங்க மனசு வருத்தப்படுற மாதிரி பேசணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை மாமா. அவர் அங்க பக்கத்துல நின்று அப்படி பேசிட்டு இருக்கும்போது நீங்க கொஞ்சம் அடக்கலாம்ல. நம்ம பிள்ளை மேலதான் தப்பு, நீ கொஞ்சம் அமைதியா இருப்பான்னு அவரை சொல்லலாம்ல. அதெல்லாம் பேசுற நிலைமையிலயாமா நாங்க இருக்கோம். இப்ப என்கிட்ட பேசுனீங்கல்ல, அதே மாதிரி உங்க பக்கத்துல நிக்கிறவர்கிட்ட பேசுறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது. நடுவனே, உன் பொண்டாட்டிய கொஞ்சம் அடக்கு. நீ முதல்ல கொஞ்சம் அடங்கு. யாத்தே காயத்ரி. காயத்ரி, என்ன காரியம்டா பண்ணிட்ட? அப்பா, மாமா வந்திருக்காராப்பா? மாமா வந்திருக்காரு, கூடவே அக்காவும் வந்திருக்கேன். ஏய், கொஞ்சம் இந்த பக்கம் திரும்ப. பிள்ளைய அரட்டாத மலரு, மறுபடியும் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிக்கிட போறா. என்னம்மா, எப்படி இருக்க? மாமா, உனக்கு முன்னாடி நான் தான் நின்றுட்டு இருக்கேன். என்னைய பாரு, நான் தானே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என்கிட்ட பேசு. மாமா, எனக்கு ஒன்றும் இல்லை. பயந்துட்டீங்களா? உங்களுக்கு எதுவும் ஒண்ணுன்னா நான் எதுக்குமா பயப்பட போறேன்? கூறு கட்டவளே, எதுக்கு இப்படி ஒரு வேலையை பண்ண? மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கவே மாட்டேங்கிறாரு. நீயும் அவரை எனக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. மாமா இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியலக்கா.
நான் இருந்து உங்க எல்லாருக்கும் பிரச்சனை கொடுக்கறத விட போயிட்டா எல்லாருக்கும் நல்லதில்ல. அதான் அப்படி பண்ணிட்டேன். எதுக்கு என்ன எல்லாரும் காப்பாத்துனீங்க? அப்படி யாரும் காப்பாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறவ ரூமுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டு குடிச்சிருக்கணும். யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. நீ ஈஸியா செத்து போய் இருந்திருக்கலாம்ல. மலரு, ஏன் தான் இப்படி எல்லாம் பேசுற? என் பிள்ளை பிழைச்சு வந்தது உனக்கு பிடிக்கலையா? நீங்க என்னத்தே உங்க பிள்ளைக்கு அன்னைக்கே விஷம் வச்சு கொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அவளா தானே குடிச்சிருக்கா. எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? எல்லாருக்கும் என் பிள்ளை வாழ்க்கை விளையாட்டா போச்சுல்ல. காயத்ரி, ஏம்மா இப்படி பண்ண? அதான் சொன்னேன்லனே. அதுக்காக இப்படியா பண்றது? எனக்கு வாழவே பிடிக்கல. இப்போ என்னை காப்பாத்திட்டீங்க. ஆனா எனக்கு மாமா இல்லாத வாழ்க்கை பிடிக்கல. நான் மறுபடியும் இப்படித்தான் செய்வேன். அடுத்த தடவைலாம் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். அக்கா சொன்ன மாதிரி தான் பண்ணுவேன். அப்ப என்ன எப்படி காப்பாத்துறீங்கன்னு பாப்போம். அதை பாக்குறதுக்கு நீ தான் உயிரோட இருக்க மாட்டேல லூசு. மலரே, அவளே நொந்து போய் பேசிக்கிட்டு இருக்கா. நீ ஏன் இப்படி பேசுற? மாமா மாமா உங்களை தான் மாமா. கேக்குது, சொல்லுங்க. உங்களுக்கு என் கூட பேச பிடிக்கலன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனாலும் நான் சொல்றத கேட்டுக்கங்க. கேக்குறேம்மா, நீங்க பேசுறதெல்லாம் கேக்குறேன். ஆனா எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பேசலாம், சரிங்களா? கொஞ்சம் அமைதியா இருங்க. நிஜமாவா மாமா? நாளைக்கு வீட்டுக்கு கிளம்பிடலான்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு போய் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், சரிங்களா? அப்படின்னா சரிங்க மாமா. சரிம்மா, இப்ப உங்களை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திக்காதீங்க, ரெஸ்ட் எடுங்க. சரிங்க மாமா. அக்கா சொல்லுமா. மாமாவை நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னா நான் உனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன்க்கா. உங்ககிட்ட சண்டையே போட மாட்டேன். சரிம்மா, ஆனா அப்படிலாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அக்கா ப்ளீஸ்க்கா. என் வீட்டுக்காரர் சொல்லிட்டார்ல, வீட்டுக்கு போய் எதுனாலும் பேசிக்கலான்னு. கொஞ்சம் அமைதியாக ரெஸ்ட் எடு. அக்கா ப்ளீஸ்க்கா. இங்க பாரு, நான் உன் மேல கொல்ல வெறியில இருக்கேன். ஏதாவது பேசி உன்னை கடிச்சு கொதறதுக்குள்ள நீ பேசாம வாய மூடிட்டேன்னா உனக்கு நல்லது. கொஞ்சம் யோசிக்கா. சரிம்மா, யோசிக்கிறேம்மா. நீ கொஞ்சம் அமைதியா தூங்கு. வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். அம்மா, அப்பா. என்னடி? அக்கா கிட்டையும் மாமா கிட்டையும் பேசி எனக்கு மாமாவை கல்யாணம் பண்ணி வைங்கம்மா. வீட்டுக்கு போய் பேசுவோம். எதுனாலும் அமைதியா இரு. உடம்பு குணமாகணும். பேசுவீங்களா? பேசுவோம்மா, பேசுவோம். அமைதியா இரு, தூங்கு. பார்ட்னர், நம்ம வீட்டுக்கு போலாமா? அக்கா போகாதக்கா. நீயும் போகாதக்கா. மாமாவை இங்கே இருக்க சொல்லுக்கா. பார்ட்னர் போமா. நீங்க வாங்கடா, உங்களை கொண்டு போய் விட்டுட்டு நான் இங்க வந்து இருந்துக்கிறேன். தம்பி எதுக்குடா? பார்ட்னர் நீங்க எதுக்கு இங்க இருக்க போறீங்க? அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போற வரைக்கும் நான் இங்க இருக்கேம்மா, நீங்க வீட்டுல இருங்க. அக்கா மாமாவே இருக்கேன்னு சொல்றாருல, எதுக்கு பார்ட்னர்? சொல்றத கேளுங்கடா, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் இங்க இருக்கேன். சரி மலர், நீ தம்பி கூட வீட்டுக்கு கிளம்பு. போய் வீட்டில் இருந்துக்கோ. நான் இங்கே தம்பி கூட இருக்கேன். இப்போ எப்படிடா இருக்கு? சித்தி, சித்தப்பா, நீங்க வெளியே போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க. நான் பிள்ளைகிட்ட இருக்கேன். நாங்க இங்க இருக்கோம்ப்பா. சொன்ன கேளுங்க சித்தப்பா. சித்தி அழுது அழுது பாருங்க, ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க. அவங்கள கூட்டிட்டு போய் சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுங்க. நான் பாத்துக்கிறேன் தங்கச்சியை. ஆமா முத்துமணி, வா. பிள்ளைய பாத்துக்கோயா. சரிங்க சித்தி, நீங்க போயிட்டு வாங்க. காயத்ரி, எப்படி நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு பத்தியா? எல்லாரும் ரொம்ப கோவமா திட்டுறாங்க என்னைய. எல்லாரையும் விடு. மாப்பிள்ளைய பத்தியா? நீ சொல்றதெல்லாம் சரி சரின்னு கேட்கறாரு பத்தியா? இறங்கி வர்றாரு பத்தியா? ஆனா கவலைப்படலன்னாரு. அவருக்கு உள்ள ரொம்ப கவலையாத்தே இருக்கு. ஆனா அதை வெளியில காட்ட முடியாது பத்தியா? மலரையும் அவங்க அக்காவையும் ஆரம்பத்துல இருந்தே அமைதியா இருங்க அமைதியா இருங்கன்னு அவர் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு உன் மேல கொஞ்சம் கொஞ்சமா அபிப்பிராயம் வர ஆரம்பிக்குது. அதான் பத்தியா வீட்டுக்கு போய் பேசலாங்கிறாரு. இல்லாட்டி இந்த பேச்சே வேண்டான்னு தானே சொல்லுவாரு. வீட்டுக்கு போய் பேசுவோம். ஒருவேளை அங்க வச்சு ரொம்ப முறுக்குனாருன்னு வை, கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டா என்னன்னு கேட்போம். சரிங்கண்ணே. நடு அண்ணே என் மேல கோவமாத்தே இருக்காங்க போல. சின்ன அண்ணே எங்க? அவன் வெளியே தான் இருக்கான். எல்லாரையும் ஒட்டுக்க உள்ள பார்க்க விட மாட்டேங்கிறாங்கல்ல. சரி, நீ தைரியமா இரு. அண்ணன் இருக்கேன். மாப்பிள்ளைய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு என்ன? ஆச்சி, என்ன எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்துட்டீங்க? அங்க உங்க வீட்லயே நான் இருந்துக்கலாம்ல. என்ன மாமா, வண்டிக்காரர்கிட்ட உங்க அண்ணன் நடுவன் தான் இங்கே கொண்டு வந்து விட சொன்னான். அண்ணனுங்கெல்லாம் எங்க? சின்னவன் வேலை கிளம்பிட்டான். பெரியவன் இந்த வெளியே நிற்கிறான். நடுவன் என் காசு கொடுத்துட்டு இருக்கான் வண்டிக்கு. மதினி அக்காவும் மாமாவும் வரல. வருவாங்கம்மா, வருவாங்க. மாமா ஹாஸ்பிட்டல்லையே தானே இருந்தாரு.
மலரை கூப்பிட போயிருக்காருமா. அக்கா எதுக்கு வீட்டுக்கு போனா? அவளுக்கு அங்கே வீட்டில் நிறைய பொறுப்புகள்லாம் இருக்கும்ல. அவங்க ஐயா ஆத்தா எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க. குழந்தை நேரம் வெண்ணிலாவும் காலேஜுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. எல்லாரையும் பார்க்கணும்ல. உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்க முடியாதுல்ல. மலர் வேலையெல்லாம் முடிச்சுட்டே ரெடியாக இருக்கேன்னு ஃபோன் போட்டா. அதான் கூட்டிகிட்டு வரேன்ட்டு போயிருக்காரு. மாமாவா? ஆமாம். வந்துருவாங்கல்ல? வந்துருவாங்கம்மா, வந்துருவாங்க. நீ கவலையே படாதேன்னு. ஏத்தே, இதில் இருக்கிற மருந்தெல்லாம் எங்கத்தே வைக்கிறது? அந்த செல்ஃபில் வச்சிருமா, கண்ணதுக்கு. அதான் ஞாபகத்துக்கு வரும் அப்பப்போ கொடுக்குறதுக்கு. சரிங்கத்தே, அங்கே வைக்கிறேன், எடுத்துக்கோங்க என்ன.